கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் வாரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ. இவருடைய காலம் 354 முதல் 430 வரை. இவருடைய நாடு நுவிடியா. இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா. பாவ வாழ்வை விட்டு மன்னிப்பு அடைந்து ரட்சிப்பை பெற தருணமானது மீண்டும் மீண்டும் கிடைப்பதில்லை. எனவே தருணம் கிடைக்கும் காலத்தை பயன்படுத்தி புதிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அகஸ்டின் இவர் ஒரு ஆயர், வேத வல்லுனர். ஏறத்தாழ 100 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இளமை காலங்களில் தீய வழிகளில் நடந்தவர். புரட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து இறைவனை விட்டு தூரம் சென்றவர். பூங்கா ஒன்றில் தனிமையில் மனக்குழப்பமுடன் அமர்ந்திருந்த இவருக்கு எடுத்து வேதாகமத்தை படி என்கிற குரல் கேட்க வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் என்று ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் உள்ள அந்த வாக்கியத்தை வாசித்து அந்த வார்த்தையினால் தொடப்பட்டு தன் தீய குணங்களை விட்டு இறைவனில் சரணடைந்தார். தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை மன்னிக்க பாவ அறிக்கை என்ற நூலை எழுதினார். அதில் என்றுமே அழகின் முழுமையானவருமான அருட்பெரும் ஜோதியே, இறைவா, உம்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு பின்தங்கிவிட்டேன். நீர் என்னில் குடியிருந்தீர், ஆனால் நானோ வெளி உலகத்தில் அலைந்து திரிந்து விட்டேன். வெட்ட வெளியில் உம்மை வீணாக தேடி திரிந்தேன். நீர் என்னோடு இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன். இப்பொழுது உம்மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் உள்ளது. நீர் தரும் பேர் அமைதிக்காக நான் உருகி நிற்கின்றேன் என்று அகஸ்டின் இறைவனை உருகி புகழ்கின்றார். இவ்விதமாக அந்த பாவ அறிக்கை என்ற புத்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கின்றார். ஆண்டவரே, எப்போதும் என் மீது கோபமாக இருப்பீரோ? நான் செய்த குற்றங்களை மன்னிக்க மாட்டீரோ என்று அழுது புலம்பிய இவர் அநேக பாவிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வர காரணமானார். இவரின் தாயார் புனித மோனிகா என்பவர். அன்பரே, உமது தீய வழிகளை விட்டு நீர் மனம் திரும்பி விட்டீரா? அகஸ்டின் இவ்விதமாக சொல்கிறார். நம்பிக்கையின் ஒளி வெள்ளம் என் இதயத்தில் பாய்ந்து சந்தேகம் என்னும் இருளை அடித்து சென்றது என்று அவர் எழுதுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அகஸ்டின் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்த பொழுதும் கர்த்தரிடத்திலே அவர் வந்து ஒரு புதிய வாழ்வை பெற்றுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, அநேகர் பாவ குற்ற உணர்வுகளினால் அடித்து செல்லப்பட்டவர்களை கிறிஸ்துவின் அண்டையில் திருப்பும் விதமாக அவருடைய ஊழியம் இந்த பூமியில் நிறைவேறினது. 100க்கும் மேலான நூல்களை அவர் எழுதி உள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ குற்ற உணர்வுகள் நம்மை திரும்ப திரும்ப தாக்கிக் கொண்டிருக்கின்ற போது நாம் உணர்வடைந்து விட வேண்டும். இன்னும் காலம் இருக்கிறது, பின்பு பார்த்து விடலாம் என்று சொல்லி எண்ணி நீங்கள் காலத்தை தள்ளிவிடுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாகிய நிலைவாழ்வை இழந்து விடுவீர்கள். ஆகவே இன்றே மனம் திரும்புவதின் நாள், பாவ அறிக்கை செய்து விடுதலை பெறும் நாள். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அகஸ்டினை போல விடுதலையை பெற்று அநேகருக்கு ஒளிவிளக்காக இந்த உலகத்தில் உள்ள அநேகருடைய எதிர்காலத்திற்கு பயன் உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். இதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி உபாகமம் 25வது அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.